ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க அலசூரு முருகன் டெம்பிள் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணோம். அண்ட் எந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். எப்போனா ரொம்ப மாதம் முன்னாடி, சம்திங் ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம். அப்போ வந்து நான் நிறையா வீடியோஸ் எடுத்திருந்தேன். அது யூடியூப்காகன்னு நான் எடுக்கலை, சும்மா நார்மலாக எடுத்திருந்தேன். அண்ட் ஆல்சோ அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஃபெஸ்டிவ் டைமில் இந்த மாதிரி பேபி வச்சுட்டு தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பயங்கரமான க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு க்ரௌடு எல்லாமே வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ போகிறதுக்கும் 2 hours, வர்றதுக்கும் 2 hours மேலேயே ஆச்சு. பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், பைக்கில் ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறனால மெட்ரோவே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஆஃப்டர்நூன் மேலே ஒரு 3:30, 4 o'clock மாதிரி தான் நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனே போயிருந்தோம். ஸோ நாங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், ரீல்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க, க்ரௌட் இருக்குது அந்த மாதிரின்னு. சரி ஈவினிங் டைம் போனால் அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ஈவினிங் தான் மெயினாகவே க்ரௌட் பயங்கரமாக இருந்துச்சு. டவுட்லேயே அந்த டேவே போயிடுச்சு. ஸோ ஈவினிங் போகலாம் அப்படிங்கிறனால சடனாக அப்போவே கிளம்பிட்டோம். மெட்ரோலலாம் போகிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக நல்லா தான் இருந்துச்சு. அங்கே போய் நின்னா தான் தெரியுது, கோயில் முன்னாடியே லைன் இருந்துச்சு. சரி ஓகே, இதான் லைன் போல், கோயில் முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ்க்கே இதான் லைன் போலன்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது அந்த கோயிலையே ஒரு 2 ஏரியா தள்ளி சுற்றி ஒரு ஊரையே சுற்றி ஒரு லைன் நிற்குதுன்னு. அதெல்லாமே சுற்றிட்டு நேராக வரணும். ஆல்சோ மெட்ரோலேயும் பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்க்குறீங்கள, இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. ஆனால் நாங்கள் அந்த லைனில் தான் ஸ்டார்டிங்கில் நின்னோம். அதுக்கப்புறம் பின்னாடி பேக் சைடில் ஒரு 2 ஏரியாவை சுற்றிட்டு இங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு என்னோடய கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்குமே ஃபுல்லாக லைன் மட்டும்தான், அவ்வளோ பெரிய கியூ. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பராக நீட்டாகவே அவங்க அரேஞ்ச் பண்ணல. ரொம்ப கசன்னு ஒரு எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அவங்க. ஸோ இஷ்டத்துக்கு லைனில் இடையில நிற்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் ஓரளவு இதாக தான் இருந்தோம். நாங்களும் பேபி வச்சுட்டு எங்களால் முடியல. என்னோடய ஹஸ்பண்டே தான் என் பேபி வச்சுருந்தாரு. அவர் கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் நேரம், அப்படி மாற்றி வச்சுட்டு எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு ரொம்பவே. ஒரு 3-4 hours கிட்ட நின்றுப்போம். மெயினாக அந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு பேபியெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா நீங்கள் போகாததே ரொம்ப நல்லது தான். ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம் நாங்களே. அண்ட் பேபிக்குமே ரொம்ப டயர்டு தான். நம்மளே பேபியை வச்சுட்டே இருந்தாலும் அவங்களுக்கும் டயர்ட் ஆகும். ஸோ ஃபைனலி நாங்கள் 3 மணி நேரம் கழித்து கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம் லைனு. ஆனால் அப்போவுமே நாங்கள் இந்த ரைட் சைடில் தெப்பக்குளம் வச்சுருந்தாங்க. அங்கே தெப்போற்சவம் நடக்குதுன்னு சொல்லி அந்த முருகர் ஆற்றுல இறங்குற மாதிரிலாம் பண்ணி தெப்பக்குளமில் அந்த செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் நான் வீடியோ எடுக்க போனேன். வீடியோ எடுத்துகிட்டு அகைன் லைனே தான் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அந்த தெப்பக்குளம் செட்டப் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லைனில் பயங்கர கிளம்ஸி ஆகிடுச்சு. எல்லோரும் நடுவில் நிற்கிறது அந்த மாதிரி ரொம்ப கசன்னு ஆகிடுச்சு. அது மட்டும் அவங்க நெக்ஸ்ட் டைமாவது நல்லா அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ எந்த சைடு பார்த்தாலுமே சுற்றி சுற்றி பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சைடில் வேறு ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சுட்டு. இருக்கிற தலைவலி இன்னுமே பயங்கரமாக ஹெச்சாயிடுச்சு. அண்ட் மெயினாக வந்ததுக்கு காரணம் இந்த தெப்பக்குளம் பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாச்சு முருகர் வந்து பார்க்குறதுக்கு தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈஷாவில் இருக்க மாதிரி சிவன் ஸ்டாச்சு வந்து ஆதியோகி ஸ்டாச்சு வந்து வச்சுருந்தாங்க, அதே மாதிரி ரெப்ளிகா பண்ணி. இந்த ஸ்டாண்டிங் முருகர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்க முருகன் டெம்பிளில் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இந்த க்ரௌடை மட்டும் பாருங்கள், எப்படி பயங்கரமாக நெருக்கமாக இடிச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க, அந்தளவுக்கு க்ரௌடு. அதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பேபியெல்லாம் கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து போயிடாதீங்க. போகிறதுனா ஃப்ரீ டைமாக எப்போ பார்த்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் போகாமல் ஃப்ரீ டைமில் போங்க. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப லாங்கு, எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து வர்றதுக்கும் 2.5 hours மாதிரி ஆகுது. வந்துமே இங்கே நாங்கள் ஒரு 4 hours கிட்ட நின்றுருக்கோம். ஸோ டோட்டலாக எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் தான் ஆச்சு. ப்ராப்பராக அவங்க லைனும் மெயின்டைன் பண்ணல. ரொம்ப நேரம் லைன்லேயே தான் நின்றுட்டுருந்தோம். ஜஸ்ட்டு ஒரு இன்ச் கூட மூவ் ஆகலை. ரொம்ப 1 hourக்கு ஒன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் டைமில் இந்த பங்குனி உத்திரம் இந்த மாதிரி முருகன் ஃபெஸ்டிவல் வர டைமெல்லாம் போகவே கூடாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மெயினாக அங்கே நின்றுட்டு இருந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அதுதான். சுற்றிட்டு நம்ம நைட் வெளியே வரும்போது தான் அந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே வெளியே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு தண்ணி கூட நாங்கள் குடிக்கல. பேபிக்கு மட்டும் தண்ணி குடிக்க வச்சுட்டு மில்க் வந்து கொண்டு வந்திருந்தேன். மில்க் மட்டும் குடிக்க வச்சுட்டு உடனே வந்து நாங்கள் மெட்ரோ பிடிக்கணுன்னு கிளம்பிட்டோம். அப்படி இல்லை 10 o'clock மேலே லாஸ்ட் மெட்ரோ வந்து மிஸ் ஆகிடும்னு சொன்னனால நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். ஆஃப்டர் 4-5 hours கழித்து மெட்ரோவில் வந்து ரிலாக்ஸாக உட்காந்தோம். ஸோ அப்போவுமே எங்களுக்கு பயங்கர டயர்டு தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டெம்பிள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம போகணும், இன்ஸ்டாவில் அப்படி போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பேபி வச்சுட்டு மட்டும் போகணுன்னு நினைக்காதீங்க. அதுக்காக தான் நான் எவ்வளோ பழைய வீடியோ கூட நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன். ஸோ பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் பெங்களூர் டிராஃபிக் எப்படின்னு. அப்படி பார்க்க போகணுன்னு ரொம்ப அவசியம் கிடையாது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீ டைமில் பேபி கூட்டிகிட்டு போங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இது நான் ஒரு vlog-ஏ எடுக்கலை, சும்மா கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் 8 minutes-ஓட முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ ஃப்ரீ டைமில் போங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.